பாலக்கீரை செய்முறைக்கு சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். 2 வெந்தயம் போட்டுக்கலாம். கிள்ளி 2 வரமிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 4 பூண்டு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்சா மசாலையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலையை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வதங்குற நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. பாலக்கீரை எவ்வளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். பாலக்கீரையை நல்லா பொடிசாக நறுக்கி எவ்வளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நறுக்கிக்கங்க. தண்ணினா ஊற்றக்கூடாது. தண்ணி அதிலே இருக்கும். நல்லா சுண்டி வரணும். நல்லா சுண்டி வந்த அப்புறம்தான் இறக்கணும். தண்ணினா ஊற்ற வேண்டாம். இந்த கீரையிலே இருக்கும் தண்ணி நிறையா. பாருங்க, சுண்டி வரும்போது கொஞ்சமாக இருந்துச்சு. இதில் தண்ணி இருந்தோன்னே நிறையா வந்த மாதிரி போயிடுச்சு. நல்லா கீரை நல்லா சுண்டி வந்த அப்புறம் இறக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பாலக்கீரை எவ்வளோ அழகாக சுண்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், என் பொண்ணு தோசைக்கு சாப்பிட்றாங்க. நல்லா